என்னுடைய தீபாவளி மெமரிஸ் கொஞ்சம் பார்க்கலாம். லாஸ்ட் வீக்கே ஷேர் பண்ணியிருக்கணும். லாஸ்ட் வீக் த்ரோட்டு கொஞ்சம் ஃபயர் ஒர்க்ஸ் ஆன மாதிரி ஆயிட்டுது. ஸ்கூல் டேஸில் வள்ளி, ராஜேஸ்வரி அப்படின்னு 2 பேர் உண்டு. எப்பவுமே தீபாவளிக்கு நிறைய ஸ்நாக்ஸ் கொண்டு தருவாங்க. வள்ளி குட்டி குட்டியாட்டு முந்திரி கொத்து நிறைய கொண்டு தருவாள். காலேஜ் டேஸில் சேதுன்னு ஒரு பொண்ணு, அவள் எனக்கு எப்போவுமே நிறைய ஸ்நாக்ஸ் கொண்டு தருவாள். இவங்க எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் அந்த 10 நாள் லீவ் இருக்கும்ல, அது முடிஞ்சு போகும்போது ஜான்வரியில் எங்கள் அம்மா நிறைய ஸ்நாக்ஸ் செய்து தருவாங்க. இவங்களுக்குலாம் கொண்டு போய் கொடுப்பேன். நான் பிட்ஸில் வேலை பார்க்கும்போது ஆறுமுக தேவின்னு ஒரு ஃப்ரெண்ட் ஒன்று நிறைய ஸ்நாக்ஸ் செய்து கொண்டு தருவாள். அப்புறம் தீபாவளிக்கு அங்கே பிட்ஸ்லேயுமே தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவாங்க. பேரின் வந்ததுக்கப்புறம் லதா, நித்யா, உமா அப்படின்ட்டு 3 ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஒரு சேம் டைமே கூப்பிட்டுருவாங்க. லதா வந்து தஞ்சாவூர்லேருந்து அவங்க வீட்டுக்கு காலையிலே போய்ட்டு ஈவினிங் நைட் வரை அவங்க வீட்டில் நல்லா தீபாவளி கொண்டாடிட்டு வர்றது. உமா வந்து சிவகாசிலேருந்து அவங்க வீட்டுக்கு அடுத்த நாள் ஈவினிங் வந்து போகிறது. அங்கே போயாச்சுன்னா அவங்க வந்து கம்பி மத்தாப்பு, பென்சில் மத்தாப்பு வாங்கி வச்சுருப்பாங்க. ஒரு மத்தாப்பை வச்சுட்டு 4 பேர் சேர்ந்து பிடிச்சி நாங்கள் வந்து அதை பிடிச்சி விளையாடுறது. நித்யா வீட்டுக்கு அப்புறம் ஒரு நாள் லஞ்சுக்கு அப்படின்ட்டு போகிறது. இந்த காம்பவுண்டுக்கு வந்ததுக்கப்புறம் விம்பின்னு ஒரு ஃப்ரெண்ட் உண்டு. அவங்க நார்த் இந்தியாவிலேருந்து அவங்க வீட்டில் கோலம் போடுறது, ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் நானும் போய் நின்று பண்ணுவேன். இது மாலாண்டின்ட்டு இவங்க பெங்களூர்லேருந்து இவங்க நிறைய ஸ்நாக்ஸ் வந்து செய்து தருவாங்க. ஆப்போசிட்டில் பிரியா, ரஷ்மி அப்படின்னு 2 பேர் இருந்தாங்க. அவங்க கூடயும் சேர்ந்து நல்லா தீபாவளி கொண்டாடுறது, நிறைய ஸ்நாக்ஸ் தருவாங்க. இந்த தீபாவளி எனக்கு கொஞ்சம் மெமரபிளான தீபாவளியாட்டு இருந்துச்சு. இந்த தீபாவளிக்கு இருந்த ஒருத்தங்க அடுத்த தீபாவளிக்கு இல்லை. இதுதான் விம்பின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய நமக்கு தீபாவளி மெமரிஸ் நிறையா இருக்கும். இனிமேல் யூடியூப்பை எடுத்துக்கிட்டாச்சுன்னா சஞ்சய் சிஸ்டர், அனு சிஸ்டர், ஈஸ்வரி சிஸ்டர், உமா சிஸ்டர், குக் அண்ட் டேஸ்ட் சிஸ்டர், இப்படி எல்லோரும் கூடயும் சேர்ந்து தீபாவளியும் நான் கொண்டாடுறது. அவங்கெல்லாம் ஸ்நாக்ஸ் பண்ணும்போது நானும் வீட்டில் ஏதாவது செய்து அப்படி நானும் செலிப்ரேட் பண்ணுறது. அது மட்டும் இல்லை, கிறிஸ்மஸ் டைமும் சேம் அதே மாதிரி தான். தனிவருவன் சிஸ்டரும் நிறைய அவங்களும் ஷேர் பண்ணுவாங்க. அப்படியே தீபாவளியை ஜாலியாட்டு யூடியூப்லேயும் செலிப்ரேட் பண்ணுறது. இந்த மாதிரி நம்ம நிறைய மெமரிஸை நம்ம சேர்ப்போம். எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. எதெல்லாம் அப்பப்போ இருக்கோ அந்தந்த டைமில் நல்ல நல்ல மெமரிஸை நம்ம வந்து அப்படி இதே மாதிரி ஒரு பாக்ஸில் பொக்கிஷமாட்டு குட்டி குட்டியாட்டு சேர்த்து வச்சுக்குவோம். எனக்காக ஒரு நாள் அந்த மெமரிஸ்லாம் நமக்கு நினைக்கும் போது நமக்கு ஆசையாக இருக்கும். ஒரு டைமில் நம்ம எப்படி இருந்தோம், எவ்வளோ அழகான மெமரிஸ் அப்படின்ட்டு. அதிரசத்தை பார்க்கும்போது எனக்கு முந்தைய மெட்ராஸில் இருந்து இங்கே பேரினில் ஜெமுனான்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க. எப்போவுமே எனக்கு தீபாவளிக்கு அதிரசம் தருவாங்க. ஆனால் இப்போது அவங்க இல்லை. ஆனால் தீபாவளி டைமில் எப்போவுமே இந்த அதிரசத்தை பார்க்கும்போது அவங்க ஞாபகமும் எப்போவுமே வரும். நமக்கு இந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே நமக்கு ஷேரிங் அப்படி தானே, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம கொடுக்குறது வாங்குறது ஜாலியாக இருக்கும்ல. இந்த வாட்டி ஃபஸ்ட் டைமாட்டு அகில் ஐவன் நிறைய கிராக்கர்ஸ் வந்து கொளுத்துனாங்க. எப்பவுமே எல்லா கடையும் நல்லா இருப்போம். நிறைய அழகான மெமரிஸை எப்போவுமே நம்ம கலெக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். தேங்க்யூ.